+2 படிக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு கோச்சிங்க்கும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக எஃபோர்ட் போட வேண்டியதில்லை, அதுக்கு தனியாக நீங்கள் லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், +2ல் நீங்கள் வந்து மார்க் எடுக்கும் பொழுது உங்களுடைய எஃபர்ட்க்கு எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்னு பாருங்கள். ஏன்னா சிஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2ல் பாஸ் ஆகிருந்தாவே போதும். அதையும் தாண்டி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் இல்லை குறைவாக எடுத்திருந்தாலும் இந்த கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஒரு டிகிரி எடுத்த பிறகு தான் நம்ம அலைட் கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, இதுக்கு உங்களோட பதில் என்ன? +2 முடித்த பிறகு இந்த கோர்ஸ்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற ரேஷியோ அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் இதுக்கு ஒரு 3 வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது அதுக்காக நீங்கள் டிகிரி படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் தவறான அபிப்பிராயம் என்னென்னா, டிகிரி படித்த பிறகு படித்தா ஈஸியாக இருக்குமோ? இல்லை, நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு அப்ரோச் கிடையாது. டிகிரியாவது என் கையில் இருக்கும். ஆனால் சிஏசிஎம்ஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து அதை படிக்கலான்னு டிசைட் பண்ணும்பொழுது நிறைய எக்கோ வரும். ஸோ நீ வந்து படிக்க முடியுமா, உனக்கு அது கஷ்டமாக இருக்கும், யாரோ அதை பற்றி பேசுவாங்க. ஓகே, ரொம்ப நாள் படிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 10 வருஷமாக படிச்சுட்ருக்கான், இன்னும் முடிக்கல. ஓகே, ஸோ உன்னோட லைஃபே வந்து கேள்விக்குறியாயிடும். நிறைய பேர் வந்து உன்னோட வயசில் வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க, நீ வேலை கூட போயிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய அசிரீரி வரும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதை பேசுகிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஏவோட எக்ஸ்பான்ஷன் கூட தெரியாதவங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து அவங்கள தப்பாக சொல்லலை. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, 10th முடிச்ச உடனே இந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு +2 வந்து மார்ச் மந்த் ஃபேஸ் பண்ணுவாங்க. +2 எக்ஸாம் எழுதி முடித்த உடனே அடுத்த நாள்லேருந்து சிஏ புக்கை கையில் எடுத்துருவாங்க. ரைட், மே மந்த் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. இது வந்து நிஜமாகவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அப்ரோச். அந்த 2 months கேப்பில் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்தியாவில் இன்றைக்கி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கூட ஒரு 3 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வேகன்சி இருக்குது. இதே ஐஆர்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா சிஏ முடிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் மாதிரியான கவர்மெண்ட் டேக்ஸ் டிவிஷன்ஸில் ஹையர் அத்தாரிட்டிஸாக இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன 12th முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன படிக்கலாம், இல்லை இந்த கோர்ஸ் எடுத்து படித்து முடிச்சுட்டா நம்ம அடுத்தது டிகிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷனுக்கான பதிலுக்காக தான் நான் இப்போ கிளம்பி வந்திருக்கேன். நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறைக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னடா இந்த காலேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லா கேள்விகளுக்கான பதில் இங்கே இருக்குது, வாங்க போகலாம். வணக்கம் மணிகண்டன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் வெளியிலே சொன்ன ஒரு விஷயம் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து சூஸிங் த கெரியர், தே காட் டு பி ரியலி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் போயிட்டே இருக்கும். வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன படிக்கலாம் அப்படின்றத தாண்டி சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்க ஒரு கோர்ஸை டிசைட் பண்ணி வி ஹேவ் டு கோ ஃபார் இட்ன்ற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் தி காட் டு பி ரியலி ஸ்மார்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். என்ன தான் நம்ம படித்து முடித்தாலும் ஆஃப்டர் அ பாயிண்ட் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிற இதுதான் வந்து நம்மளை அடுத்த கட்டம் கூட்டிகிட்டு போகணும்னு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சிஏ அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே ஒரு டைமில் இருந்த அந்த பிம்பம் உடஞ்சி இன்றைக்கி பீப்புள் ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு டேக் சிஏ அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் கெரியர் சாய்ஸ் அப்படின்றது 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டாக சொன்னீங்க. என்னென்னா சிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து சிஏன்ற கோர்ஸே தெரியாமல் இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது வந்து சோஷியல் எஸ்டீமை கொடுக்குறது வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தென் வந்து சிஏ பற்றின அவேர்னஸ் வந்தது. சிஏ பற்றின அவேர்னஸ் எப்படி வந்திருக்குன்னா, இன்ஃபேக்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரியர் சாய்ஸாக அவங்க நினச்சிட்டு இருந்த ஒரு ட்ரீம் கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நெக்ஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக வந்து சிஏ கோர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து நம்ம 10th மார்க் எடுக்கிறத பேஸ் பண்ணி தான் +1 +2 கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை +1 +2 எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸ்க்கு போகணும் அப்படின்றது இருக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களையும் தாண்டி அவங்களோட என்விரான்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து அவனுடைய மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸை வந்து அவனுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவன் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னால் அதை வந்து படிக்காதுன்னு சொல்கிற மைண்ட் செட்டுமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்ஸுமே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுடைய ஆக்சசிபிலிட்டியை வந்து அவங்க செக் பண்ணணும். அவங்களுடைய கரியருக்கு எந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கோர்ஸ் அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கான்றதையும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சிக்காமல், அதாவது நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேர் வந்து காம்படிஷனில் இருக்காங்க, ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா என்ன, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனில் அவங்க எவ்வளோ பாஸ் பண்ண முடியும், இவங்களால எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது, அப்படி இல்லைன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் என்ன.
ஸோ நமக்கே தெரியும் இப்போ ஒரு சில கோர்சஸ்க்காக நான் வந்து +2 படிக்கும்போதுலேருந்தே இல்லை +1 ஒரு சில சமயம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போயிட்டுருப்பேன். ஸோ அந்த கோச்சிங் கிளாஸஸோடைய எண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் +2 எக்ஸாம்ஸ்க்கு கூட ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து அந்த எக்ஸாம்ஸை எழுதி அதில் வந்து எனக்கு டாப்பராக வர முடியாத சுச்சுவேஷனில் ஒன்று சீட் கிடைக்காது, இல்லை கிடைக்கும் வித் எனக்கு டொனேஷன், இல்லைனா நான் விரும்பாத ஒரு காலேஜ், ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காலேஜ்ன்ற மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆக்சசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும், சேர்றதுக்கே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து கூட அவங்க டிசைட் பண்ணலாம். சிஏன்றது ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ரைட் சாய்ஸ் நினச்சி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா +2 படிக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு கோச்சிங்க்கும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக எஃபோர்ட் போட வேண்டியதில்லை, அதுக்கு தனியாக நீங்கள் லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், +2ல் நீங்கள் வந்து மார்க் எடுக்கும் பொழுது உங்களுடைய எஃபர்ட்க்கு எவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா சிஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2ல் பாஸ் ஆகிருந்தாவே போதும். அதையும் தாண்டி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் இல்லை குறைவாக எடுத்திருந்தாலும் இந்த கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். 12th முடித்த பிறகு நிறைய பேருக்கு என்ன மிகப்பெரிய பயம் இருக்குன்னா, நம்ம டைரெக்டாக ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தோன்னா அது எந்த அளவுக்கு லைஃப்பில் அது வேல்யூ கொடுக்கும். பிகாஸ் நம்ம ஒரு டிகிரி எடுத்த பிறகு தான் நம்ம அலைட் கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, இதுக்கு உங்களோட பதில் என்ன? ஏன்னா இப்போ நம்ம காலேஜ் பொறுத்தவரைக்கும் டைரெக்டாகவே அந்த கோர்ஸை நம்ம கொடுக்கணும். இது வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் தான். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே +2க்கு அப்புறமா நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் MBBS எடுத்துக்கிட்டாலும் +2க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. BE மாதிரியான கோர்சஸ், BTech மாதிரியான கோர்சஸ், அதே ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு வந்து CA, CMA, CS மாதிரியான காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சொல்லியிருக்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது, நம்ம அதை என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து +2 முடித்த பிறகு இந்த கோர்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ண முடியும். இதில் நான் இன்னொரு விஷயம், எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவாக இந்த CA-CMAக்கு மட்டும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எவ்ரி இயர் வந்து மோர் தென் 400 ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா +2 முடித்த பிறகு இந்த கோர்ஸ்க்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்சஸ்க்குள்ளே வரும்பொழுது ஒன்று வந்து டியூரேஷன் ப்ராப்ளம். தேவையில்லாமல் இதுக்கு ஒரு 3 வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது அதுக்காக நீங்கள் டிகிரி படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் CA தான் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு +2 முடித்த உடனே CAக்கு டேரெக்டாக வர்றது தான் பெஸ்ட் சாய்ஸ். தவறான அபிப்பிராயம் என்னென்னா, டிகிரி படித்த பிறகு படித்தா ஈஸியாக இருக்குமோ? இல்லை, நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு அப்ரோச் கிடையாது. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரியாவது என் கையில் இருக்கும், ரைட்? ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ் ஜேர்னி, ஏதாவது ஒரு பிரேக் வருது அப்படின்னா என் கையில் டிகிரியாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்க்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக பாஸ் பண்ண முடியறதில்ல. அதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th +2ல ஒரு பேட்டர்னில் அவங்க படிப்பாங்க, போர்டு எக்ஸாமுக்குன்னு ஒரு சீரியஸ்னஸோட படிப்பாங்க. ஸோ +2ல சீரியஸாக படிச்சுட்டு தென் ஒரு 3 இயர்ஸ் நல்ல பிரேக் எடுத்த மாதிரி டிகிரி கோர்ஸை முடிச்சுட்டு அப்புறம் CAக்கு வரும்போது அது வந்து கஷ்டப்படுறாங்க. அது நிச்சயமாக தவிர்க்கணும். சரி, இப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் CA BCom-ஓட அலைட் பண்ணுற மாதிரியும் CA கொண்டு வந்திருக்கீங்க. எஸ், இன்டெகிரேட்டட். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்? இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கு. நிறைய பேரண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து BComன்ற ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ரூரல் சைடில் இருக்க நிறைய பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு டிகிரி இருந்ததுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் CA முடிச்ச பிறகும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியும். இவங்களுடைய எதிர்பார்ப்புக்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய இன்னொரு கல்வி நிறுவனமாக RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்கிற காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BCom + CA, ரைட்? +2 முடித்த பிறகு CA படிக்கிறது ஒரு ஃபோக்கஸ், +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சுக்கிட்டே CA படிக்கிறது இன்னொரு ஃபோக்கஸ். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BComல இருக்க சிலபஸ் வந்து CA ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் 40% வரைக்கும் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்டெகிரேட்டடாக ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும் பொழுது அவனுக்கு அந்த சிலபஸை மேட்ச் பண்ணி, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸுமே எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய PhD ப்ளஸ் அவங்க வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் லைக் CA CMA படித்தவங்களாக இருக்கிறாங்கன்றதுனால BCom அண்ட் CAக்கு சிலபஸை வந்து மேட்ச் பண்ணி அவங்கள 2 எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேட்டடாக கொடுக்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸை நம்மளே மேட்ச் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க வந்து அடிஷ்னலாக ட்ராவல் பண்ணி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த BCom சிலபஸ்க்கு அவங்க படிக்கும்பொழுது யூனிவர்சிட்டி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், ஆனால் இதே எக்ஸாம் CAல
ஆர் சிஏஎம்ஏல இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில் எப்படி அது டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்றத பிகினிங்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லை இப்போ 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், தே வாண்டட் டு ஜாயின் சிஏ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். +2 வரைக்கும் நம்ம படிக்கிற பேட்டர்ன் வேறு. அடுத்து டிகிரி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நம்மளுடைய சிலபஸில் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ஒரு 20% தான் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நான் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பிகாம் படித்தாலும் சரி, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பிஎஸ்சி படித்தாலும் சரி, இன்டெப்த்தாக நான் படிக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு ஒரு புக் நாலேஜ் 80%, ப்ராக்டிக்கல் நாலேஜ் எனக்கு 20% தான் கிடைக்கும். ஆனால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு 100% கெயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த கோர்ஸை முடித்த பிறகு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நாலேஜ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ இப்போ வந்து நான் சிஏ கோர்சஸை படிக்கும் பொழுது கஷ்டமான படிப்புன்ற அப்ரோச்சை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். அதுக்குள்ளே நான் நுழையிறதுக்கு முன்னாடியே இது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுன்றது தவறான ஒரு சிந்தனை. ஓகே, ஆனால் சிஏசிஎம்ஏ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து அதை படிக்கலான்னு டிசைட் பண்ணும்பொழுது நிறைய எக்கோ வரும். ஸோ நீ வந்து படிக்க முடியுமா, உனக்கு அது கஷ்டமாக இருக்கும், யாரோ அதை பற்றி பேசுவாங்க. ஓகே, ரொம்ப நாள் படிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 10 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான், இன்னும் முடிக்கல. ஓகே, ஸோ உன்னோட லைஃபே வந்து கேள்விக்குறியாயிடும். நிறைய பேர் வந்து உன்னோட வயசில் வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க, நீ வேலை கூட போயிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய அசிரீரி வரும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதை பேசுகிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஏவோட எக்ஸ்பான்ஷன் கூட தெரியாதவங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து அவங்கள தப்பாக சொல்லலை, அதனுடைய சிலபஸ் என்ன, ஸோ அது வந்து எப்படி படிக்கணும், என்ன லெவல்ஸில் படிக்கணும், என்ன மெத்தடில் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமையே யாரோ ஒருத்தர் சிஏ முடிக்கல அப்படின்னா சிஏ படிக்கணுன்ற இன்டென்ஷன் இருக்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறது சிஏ படிக்காத கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. இது வந்து ஒரு தப்பான அப்ரோச். ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் வந்து இந்த கோர்ஸ்க்கு தேவையான டியூரேஷன். ரைட்? ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, 10th முடிச்ச உடனே இந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு +2 வந்து மார்ச் மந்த் ஃபேஸ் பண்ணுவாங்க. +2 எக்ஸாம் எழுதி முடித்த உடனே அடுத்த நாள்லேருந்து சிஏ புக்கை கையில் எடுத்துருவாங்க. ரைட்? மே மந்த் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. இது வந்து நிஜமாகவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அப்ரோச். அந்த 2 months கேப்பில் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படி இல்லையா செப்டம்பர், அதுவுமே ஒரு 5 months கேப் தானே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த 5 months ஆர் 2 months கேப் அப்படின்றது தப்பான அப்ரோச். ஸோ மார்ச்சில் ஒரு ஸ்டூடெண்ட் +2 முடிக்கிறான்னா ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே இது டஃப்பான கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயே இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு லெவலுக்குமே தேவையான டியூரேஷனை ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன்ற பேரை என்ன சொல்லுது, இட்ஸ் அ பேஸ்மெண்ட். ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் அவங்க ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி கிட்ட அதுக்கான கோச்சிங் எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத அவங்களாவே ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு வருஷம் ஃபவுண்டேஷனுக்கு நிதானமாக கூலாக ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிடணும். அடுத்து ஒரு வருஷம் இன்டர்மீடியேட்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ சிஏல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் என்னென்ன ஒர்க் பண்ணுறாரோ, ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங், அக்கௌண்டிங், இல்லை வந்து ஒரு நியூ கம்பெனி ஃபார்மேஷன், சில ஆடிட்டர்ஸ் வந்து கார்ப்பரேட் சர்வீசஸ்லாம் பண்ணுவாங்க, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்குறது, இல்லை டேக்ஸ் ட்ரிபியூனல்ஸில் வந்து அவங்களுடைய கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்களோ அவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்து ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறாங்க. ரைட்? வித் ஸ்டைஃபனோட 2 years வந்து அவங்களோட ஜேர்னி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃபைனல்ஸ்க்கு வந்து அவங்கள கொண்டு போகலாம். ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறது 4 to 5 years டியூரேஷனில் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா இப்போது பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேள்வி கூட வரலாம். ஏன்னா இப்போது மேக்ஸ்க்கு நல்லா வர ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இஃப் யூ டேக் தி அதர் சைட் அக்கௌண்ட்ஸ் அவ்வளோ வராது. அக்கௌண்ட்ஸ் நல்லா போடுறவங்களுக்கு மேக்ஸ் தே வுட் ஃபைண்ட் இட் அ பிட் டிஃபிகல்ட், பட் திஸ் இஸ் வாட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சிஏ. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட என்ன மாதிரி ஒரு டிப்ஸாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த சிஏ எடுத்து படிக்கணுன்ற ஆசை இருக்கும். பட் அகெயின் இது நம்மளால் முடியுமா, நம்மளுக்கு மேக்ஸ் வருது பட் அக்கௌண்ட்ஸ் இது எந்த அளவுக்கு நம்மளால் முடியுன்ற ஒரு கேள்வினாலே அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க +2 வரைக்கும் என்ன குரூப் படிச்சிருந்தாலும் அடுத்து அவங்க வந்து கரியர் சாய்ஸாக சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்களால ஷைன் ஆக முடியும். ஸோ எப்படின்னா எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பயாலஜி குரூப் படிக்கலைன்னா நீங்கள் வந்து MBBS படிக்க முடியாது, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலைன்னா இன்ஜினியரிங் குரூப் படிக்க முடியாது. ஆனால் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்தா மட்டும்தான் சிஏ படிக்க முடியும், சிஎம்ஏ படிக்க முடியும்னு அவங்க டிஃபைன் பண்ணலை. ரைட்? ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் உங்களுக்குள்ளே ரைஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்களா? சிஏசிஎம்ஏ கோர்சஸ் அப்படின்றது சம்திங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ். ஸோ எல்லாராலையுமே நம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நான் சுத்தமாகவே படிக்கலனாலும் என் கையில் காசை கொடுத்தா நான் எண்ணி பார்ப்பல.
ரைட். ஸோ இதுதானே நம்ம வந்து இந்த சப்ஜெக்டில் படிக்கிறது. ஸோ அதனால் வந்து மேக்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சிஏசிஎம்ஏ ஸ்டடீஸில். ஸோ நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து +1 +2ல மேக்ஸே படிக்கலனாலும் நீங்கள் எந்த குரூப் வேணால் படிச்சிருக்கலாம். மேக்ஸே படிக்கலனா கூட இந்த லெவலில் ஃபவுண்டேஷனில் மட்டும்தான் நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்க. ரொம்ப பேசிக்காக +1 +2 சிலபஸ் மட்டும்தான் ஃபவுண்டேஷன் மேக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே அக்கௌண்டன்சி, டேக்ஸ் அண்ட் லாஸ். இந்த அக்கௌண்டன்சி, டேக்ஸ் அண்ட் லாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப் டைம்லையுமே அவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைஸ் அவங்க காமர்ஸ் படிக்கலனாலும், அக்கௌண்டன்சி படிக்கலனாலும், பிகாம் படிக்கலனாலும், சிஏ படிக்கலனாலும் எல்லாராலையுமே ஏதாவது ஒரு மைனர் ரோல் ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைனா நம்ம 10th வரைக்கும் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படிக்கவே இல்லையே, +1 வரும்போது எப்படி நம்ம திடீர்னு எடுத்து படிக்கிறோம்? ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சிஏ கோர்சஸ்க்குள்ளே வராங்க. அவங்களுக்குள்ள அந்த அச்சம்லாம் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் வரும்போது எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, என் பிள்ளை வந்து சயின்ஸ் குரூப் தான் +1 +2ல படிச்சது, அவங்களால வந்து திரும்பவும் அக்கௌண்டன்சி எடுத்து படிக்க முடியுமான்னு கேட்பாங்க. நாங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ இன்ஃபேக்ட் ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கும்பொழுது ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக பாஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து சம் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க்கில் நிறைய பர்சன்டேஜ் எடுத்து சக்ஸஸ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இப்போ நம்மளே பேசியிருக்கோம்ல சார், ஸ்மார்ட் கெரியர் சாய்ஸ் அப்படின்னும் பொழுது இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் 12th தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டேக் சிஏ கோர்ஸ்னால் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா என்னென்ன சொல்வீங்க? ஒன்று வந்து ஜாயின் பண்ணுறது ஈஸி, ஓகே. ரெண்டாவது வந்து அஃபோர்டபுள், ரைட். ஸோ இந்த கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா இத்தனை சீட் தான் இருக்குது, அதுக்கு வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்குன்ற பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலை, டாப்பராக வரலன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக இவ்வளோ ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் சிஏ படிக்கிறதுக்கு சிஏ இன்ஸ்டியூட்க்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 5 years ஜர்னியில் நீங்கள் பே பண்ண போகிறது அரௌண்ட் 1 lakh. 5 years ஜர்னியில் அதுவுமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் பே பண்ண போகிறீங்க, ரைட். ஸோ நீங்கள் இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் +1 +2 படிக்கும்போது கூட இதை விட அதிகமாக நம்ம ஃபீஸ் பே பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஜாஸ்தியாக பே பண்ணுறோம். எஸ், அதை விட அதிகமாகவே நம்ம பே பண்ணுறோம். எல்கேஜிக்கே பே பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த 5 years ஜர்னியில் சிஏ இன்ஸ்டியூட்க்கு நீங்கள் பே பண்ண போகிறது பீரியாடிக்கலாக பே பண்ண போகிற ஃபீஸே வந்து 1 lakh உள்ள தான், ரைட். அதுக்கப்புறம் அவங்க எந்த இன்ஸ்டியூட்டில் இதனுடைய கோச்சிங் எடுத்துக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி அந்த ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோடைய ஃபீஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதுவுமே அவங்க வந்து அட் அ ஸ்ட்ரெச் வந்து லேக்ஸில் பே பண்ணுற சுச்சுவேஷன்ஸ்லாம் கிடையாது. ஃபஸ்ட் இயர் ஃபவுண்டேஷனுக்கு பே பண்ண போகிறாங்க, ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு செகண்ட் இயர் இன்டர்மீடியட்க்கு பே பண்ண போகிறாங்க. இன்டர்மீடியட் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க 2 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பர்டனே கிடையாது, ஒரு இன்ஸ்டியூட்க்கு ஃபீஸ் பே பண்ணணுன்ற தொந்தரவே கிடையாது. அண்ட் அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஸ்டைஃபன்ஸ் கிடைக்க போகுது. அவங்க எந்த சிட்டி லிமிட்டில் எந்த ஃபேர்மில் அவங்க பண்ணுறாங்களோ அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபன்ஸ் கிடைக்கும். தென் தே ஆர் கோயிங் டு பே ஃபைனல் ஃபீஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ்டாக படித்தாங்க அப்படின்னும் பொழுது நல்ல மதிப்பெண்களில் விரைவாக அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸை முடிச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சைட் வந்தானா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறதே அதை பற்றி தான் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து கேட்ட டோனே அதுதான். அதாவது எல்லாம் பேசுகிறோங்க, ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த கோர்ஸையை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் இன்றைக்கி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கூட ஒரு 3 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வேகன்சி இருக்குது. வேகன்சின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு கேட்குறத விட ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை புது புது கம்பெனி உருவாகுதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணணும். சிஏ முடித்த பிறகு அவங்க இன்ஸ்டியூட்டில் வந்து மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கிடச்சிரும். ஸோ அந்த ஐடென்டிட்டியோட அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்களுடைய ஆஃபீஸ் அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு தேவைப்பட்ட சர்வீஸை கொடுத்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீயோட அவங்க லைஃப்பை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஜாபுக்கு போகிறது. ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக என்ன வேலை பண்ண போகிறாங்களோ அதையே தான் பெரிய கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயியாக போய் பண்ண போகிறாங்க. ஸோ பிக் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை அவுட் சைடராக வச்சுக்காமல் இன்சைட் அவங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே வச்சுக்கும்பொழுது அவங்க அக்கௌண்டிங்கில் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியும், டேக்ஸ் ஃபைலிங்ஸில் வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியுன்றதுனால ஃபார் தம் இட் இஸ் அஃபோர்டபுள். லேக்ஸில் வந்து அவங்களால சேலரி பே பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களை வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, இந்தியாவில் நாளுக்கு நாள் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ பேங்கிங்லேருந்து, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து, இன்வெஸ்ட்மெண்ட் செக்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய ப்ரெசன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப ஹையர் லெவல் போனோம் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் மாதிரியான லெவல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு ஒரு
குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஐஏஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு நிறைய பேர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்காக அவங்களுக்கு தயார்படுத்திக்குவாங்க. இதே ஐஆர்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா சிஏ முடிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் மாதிரியான கவர்மெண்ட் டேக்ஸ் டிவிஷன்ஸில் ஹையர் அத்தாரிட்டிஸாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் இஸ் கன்ஃபார்ம் பட் இன் a different எஸ் கரெக்டாக சொல்லணும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் சிஏ முடிச்சுட்டு வெளியில் வரவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அவங்க அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல கேட்வே அப்படின்னு சொல்லலாம். சார், இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். எனக்கு என்னென்னா, நம்ம என்ன தான் இங்கே படித்து முடித்தாலும் ஸ்டில் தட் தே வாண்ட் டு கோ அப்ராடில் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக இப்போ சிஏவை தாண்டி ஏசிசிஏன்ற மாதிரி கோர்சஸ்லாம் வந்து இங்கேயோட அங்கே நிறைய வேல்யூஸ் இருக்குது, அங்கே போனால் இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இப்போது சிஏ ஸ்டடீஸில் வந்து ஆர்டிகல்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அவங்க வந்து ஜாபுக்கு போக போகிறாங்களா, இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு லார்ஜ் என்டர்பிரைசஸ் எம்என்சியில் ஒர்க் பண்ண போகிறாங்களா, இல்லை ஃபாரின் ஜாப் போக போகிறாங்களா, இல்லை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்களான்ற கிளாரிட்டி கிடச்சிரும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கரெக்டாக சொல்லணும் ஒரு 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராட் ஜாப்ஸை வந்து விரும்புவாங்க. இந்தியாவில் சிஏ முடிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஃபாரினுக்கு ஜாபுக்குன்னு போக முடியும், ரைட்? ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து எழுதணும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஃபாரின் ஜாப்ஸ்க்கு தானே போக போகிறேன், ஸோ அப்போ ஏன் நான் இந்தியாவில் இருக்கிற சிஏ கோர்ஸ் படிக்கணும், நான் வந்து ஏசிசிஏ இல்லை யூஎஸ்சிஎம்ஏ மாதிரியான அப்ராட் ரிலேட்டட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஈஸி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுவும் படிக்கலாம், ரைட்? ஸோ நீங்கள் எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு இந்தியாவில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை இந்தியாவில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா அந்த கண்ட்ரிக்கு ரெலவெண்ட்டாக இருக்க கோர்ஸை நீங்கள் படிக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ண போகிறீங்க, அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் சிஏ படிக்கிறது தான் அட்வைசபிள். ஏன்னா நீங்கள் வந்து ஏசிசிஏ வந்து அப்ராடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ண முடியாது. பிகாஸ் ஏசிசிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குளோபல் அக்கௌண்டிங் சிஸ்டம், குளோபல் டாக்ஸேஷன், யூகே டாக்ஸேஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிப்பீங்க. அதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்தியன் ஜிஎஸ்டி, இந்தியன் இன்கம் டேக்ஸ் லாஸ்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ இதை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுருந்தாவே உங்களுடைய கரியர் சாய்ஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எங்கே ஜாபுக்கு போக போகிறன்றதை டிசைட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் எங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறன்றதையும் டிசைட் பண்ணுங்க. ஃபாரின் தான் அப்படின்னா நிச்சயமாக ஏசிசிஏ அட்வைசபிள். இந்தியாவில் தான் இருக்க போகிறீங்கன்னா சிஏ மட்டும்தான் அட்வைசபிள். அண்ட் there's no retirement to this அப்படின்றது அந்த பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் there's no limit to itன்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, யூஸ்வலாகவே நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்குமே, சிஏக்கு மட்டும் இல்லை, காமனாக பேசணுன்னா ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு லாயராக இருந்தாலும் சரி, ஒரு சிஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிச்சவங்களுக்கு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஸோ அவங்களுடைய நாலேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வெல்த்தை க்ரியேட் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ண வேண்டாம்னு நினைக்க போகிறது கிடையாது எந்த கிளைண்ட்டுமே. நம்மளே என்ன நினைப்போம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நமக்கு சீக்கிரமாக சொல்யூஷன்ஸை கொடுக்கும், பெஸ்ட்டு ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். அதனால் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நானே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட, ஸோ என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்து, சார் எனக்கு உங்களுடைய கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நம்ம வீட்டு முன்னாடி நிற்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய ஹார்ட் ஒர்க், மேபி உங்களுடைய ஹெல்த் ரீசன்ஸ் அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தென் யூ கேன் மைக்ரேட் டு த சாஃப்ட் ஸ்கில்ஸ். லைக் நீங்கள் டீச்சிங்க்கு போகலாம். ஸோ உங்களுடைய நாலேஜை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குமே உங்களுடைய கெரியருக்கு வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக வந்து இருக்கும். சார், பொதுவாக சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படித்த பிறகு அவங்களோட கெரியர் எல்லாத்த பற்றி நம்ம பேசிட்டோம். பட் இங்கே நம்ம நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து சேரணும்னா எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ். இன்ஃபேக்ட் வந்து காலேஜ் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. காலேஜ் அப்படின்னாவே வந்து நமக்கு ஒரு டிகிரி கோர்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு யூனிவர்சிட்டி கீழே ஒரு அஃபிலியேஷன் வாங்கின ஒரு காலேஜ் தான் வந்து பிகாம் மாதிரியான, பிஎஸ்சி மாதிரியான கோர்சஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அன்றைக்கி நடத்தின பாடம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு, புரியலன்னா நம்மளே வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது. அண்ட் தென் இவங்க வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க, நோட்ஸ் எடுத்து அவங்களே படிச்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம அவங்கள விட முடியாது. ஸோ இப்போ நம்ம அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்போ சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபுல் டைம் இன்ஸ்டிடியூட்டாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு +2 ஸ்டூடெண்ட் ஸ்கூலோட எப்படி என்கேஜ் ஆவாங்களோ அதே கான்செப்டில் ஜூன் மாதம் ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா +2 முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மார்னிங் 9 o'clock to 4 o'clock வரைக்கும் நம்ம காலேஜ்லேயே இருந்து
எப்படி +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைம் டேபிள் இருக்கும். ஒவ்வொரு பீரியட் அது முடிஞ்ச பிறகு அடுத்த பீரியட் வரும். ஒவ்வொரு பீரியடுக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 4 to 6 monthsக்குள்ளே சிலபஸை கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கண்டினியூஸ் ரிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து சிலபஸ் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போயிடலான்ற சாய்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து அடுத்த மேல அவங்க எழுதுகிற வரைக்குமே நாங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுவோம். கேம்பஸில் தான் இருக்கணும். ஸோ மார்னிங் 9 to 4 கேம்பஸில் இருப்பாங்க. அண்ட் தென் கண்டினியூஸாக வந்து நம்ம இதுக்கு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் தான் வந்து மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. ஆனால் இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இயர்லி 3 times எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஆம்பியன்ஸில் அதே மாதிரியான ஒரு கொஷின் பேட்டர்னை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் அவங்கள எழுத வச்சு அதை கரெக்ட் பண்ணணும். அகைன் நம்ம கரெக்ட் பண்ணி ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது, போன டேர்ம் அவங்க எழுதின எக்ஸாம்ஸ்க்கும் இந்த டேர்ம் அவங்க எழுதின எக்ஸாம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். ஈவன் அவங்க பேரண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்டடீஸோடைய சீரியஸ்னஸை வந்து நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் தான் நான் எல்லாருக்குமே பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப டேலண்டட், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிடச்சிட்டாங்க அப்படின்னா மட்டும் உங்களால் சிஏ முடிச்சிட முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வேணும் அண்ட் டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியோட தினமுமே நான் படிக்கிற நேரம் அதை நான் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் அதை வந்து டாக்டர்ஸுமே சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க, ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஒரு டைமிங்கில் பண்ணுறோன்னா அதே டைமிங்கில் அடுத்த நாள் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம பிளான்டாக என்றைக்கு எந்த சப்ஜெக்ட் படிக்கணும், எந்த நேரத்தில் உட்காந்து படிக்கணுன்றதை ஷெட்யூல் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கொடுத்துட்றோம். ஸோ இன்ஃபேக்ட் ஜூனில் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க மே மாதம் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற வரைக்குமே எந்தெந்த நாள் இங்கே இருப்பாங்க, என்றைக்கு அவங்களுக்கு லீவ் இருக்கும், என்ன டைமில் என்ன அவங்க படிக்கணும், எப்போ அவங்களுக்கு வந்து டேர்ம் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து கோச்சிங் எடுத்துக்கிறதுலேருந்து அவங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு அவங்கள அப்பியர் பண்ணுறதுலேருந்து அப்ளை பண்ணி அவங்கள அப்பியர் பண்ண வைக்கிற ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிறதுனால பாஸ் பர்சன்டேஜ் நிச்சயமாகவே நல்லா கொடுக்க முடியுது. ஸோ அடுத்ததாக அவங்க வந்து அவங்களுடைய டைமை வந்து வீணடிக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிரித்து சொல்ல முடியும். ஒன்று பேசிக் கம்யூனிட்டி, முக்கியமாக ஃபோன் ஃபெசிலிட்டி இல்லை, கிடையாது. ஸோ அவங்களோட பேசிக் ஃபெசிலிட்டிஸில் வந்து அவங்களோட ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸை வந்து அயர்ன் பண்ணி கொடுக்குறது, லாண்ட்ரியில் வந்து வாஷ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்குவாங்க. ஸோ அப்போ அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம இங்கே என்ன ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, மார்னிங் ஹாஸ்டலில் அவங்க வந்து 6 மணிக்கு தூங்கி எழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான டீ டைம் இருக்கும். அதுக்கப்புறம் 7:45க்கு அவங்க காலேஜ் கேம்பஸ் ரீச் ஆகிடுவாங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக வீட்டில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஒரு நாளைக்கு இட்லி இருக்கும், அடுத்த நாள் பொங்கல், அந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். ஹோட்டல் ஃபுட் மாதிரி அந்த ஆம்பியன்ஸ் கிடையாது, வீட்டு ஃபுட் மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் அவங்க வந்து 9 o'clockலேருந்து அவங்களோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். லஞ்ச் பிரேக் 12:30க்கு இருக்கும். லஞ்சுமே பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு மெத்தடில் தான் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதையும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த அவங்களுக்கான நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்கணுன்றதையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து அவங்களோட உடம்புக்கும் அது ஒத்துக்கணுன்றதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் டேஸ்ட் வைஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரீஜன் டு ரீஜன் வந்து டேஸ்ட் மாறும். அது எல்லாருமே அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். சென்னையில் இருக்கிற டேஸ்ட் வந்து அந்த மீல்ஸ்க்கு நீங்கள் கோயம்புத்தூரில் எதிர்பார்க்க முடியாது, அந்த டேஸ்ட்டை நீங்கள் கன்னியாகுமரியில் எதிர்பார்க்க முடியாது. அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் இந்த சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கமிங் டு ஈவினிங் 4 o'clock முடிச்ச பிறகு காலேஜோட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான். அவங்க வெளியில் எங்கேயும் இறங்க முடியாது. ஸோ காலேஜ் டு ஹாஸ்டல், ஹாஸ்டல் டு காலேஜ் வரும்பொழுது வார்டன்ஸோடு தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. திரும்பவும் ஹாஸ்டல் போன பிறகு ஈவினிங்கில் டீ டைம் இருக்கும், ஒரு பிரேக் டைம் இருக்கும். ஒரு 1 hour வந்து அவங்களுக்கு லாபியில் டிவி இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் சேனல் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அவங்க பயங்கரமான ரிலாக்ஸேஷன் மேடம், இது போதும் அவங்களுக்கு. ஓகே. அண்ட் தென் 6 o'clockலேருந்து ஸ்டடி ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உட்காந்து படிப்பாங்க. படிக்கணுன்றதுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த சாப்டர் படிக்கணும்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணுவோம். அவங்க படிக்கிறாங்கன்றதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அங்கே போனாலும் அவங்களா செல்ஃபாக படிச்சுக்கிறாங்கன்றதுலாம் கிடையாது, அவங்க படிக்கிறாங்கன்றது somebody to guideலாம். எஸ், என்ன சாப்டர் படிக்கணும் அதை படிக்கும்பொழுது டவுட் இருக்கா கிளாரிஃபை பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டியூஷன் சென்டரில் அவங்க படிச்சுட்டு இருக்க ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். தென் 8 to 8:30 வந்து ஃபோன் டைம். அவங்களுக்கு ஃபோனை கையில் கொடுத்துருவோம், அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க பேசிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோனே இல்லை சார் உங்கள் இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு நீங்கள் 2-3 வாட்டி கேட்டீங்க இது வரைக்கும். ஆனால் ஃபோன் இருக்குது. 8 to 8:30 வார்டன் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் பேரண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட பசங்க கிட்ட டெய்லி அவங்க 1/2 hour இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களோட ஹெல்த் விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, என்ன சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஹோம் மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வரக்கூடாது இல்லையா. அப்போ பேரண்ட்ஸ் அவங்க அவைலபிளாக இருக்கணும். அதான் சொல்லுவேன், சில சமயங்களில் கிட்ஸ் வந்து ஃபோன் கொடுத்தாலும் பேச மாட்டாங்க, இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை வெளியே போயிருக்காங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், இந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, அவங்க கூட என்கேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கலாம், இங்கே
ஸோ படிக்கிற விஷயத்துலையோ இல்லை சாப்பாடு விஷயத்துலையோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லா ஆம்பியன்ஸும் செட் ஆகாதுல்ல. அப்போ நீங்கள் பேரண்ட்ஸாக அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதோ இல்லை அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்டேட் பண்ணுறதோன்றது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவோம். தென் அவங்களோட ஸ்டடி ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு டின்னர் முடிச்சுட்டு அவங்க தூங்க போகலாம். சண்டேஸ் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அவங்க வந்து காலையில் லேட்டாக எழுந்துக்கிறதோ இல்லை அவங்க வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறது டிவி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியில் போகணும் அப்படின்னா மட்டும் பேரண்ட்ஸோட அப்ரூவல் வேணும், இல்லைனா நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம். ஏன்னா அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வெளியில் போயிட்டு அவங்க வெளியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதனால உடல் உபாதைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால லோக்கல் கார்டியன் யாராவது இருந்தால் கூப்பிட்டு போகலாம். ஸோ அவங்கள முன்னாடியே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இல்லை பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம். லோக்கல் கார்டியன் நான் சொல்கிறத விட ஈவன் இங்கே இன் அண்ட் அரௌண்ட் பெருந்துறை ஈரோட்டில் இருக்கிற நிறைய பேரண்ட்ஸோடைய குழந்தைங்களே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தான் படிப்பாங்க. ஸோ நாங்களே சாய்ஸ் கொடுப்போம், நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுனாலும் போங்க அப்படின்னா. பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்தால் ஃபோக்கஸ்டாக படிக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வீட்டில் வந்து பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய ஃபேமிலியில். இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஸ்டடி ஹவர்ஸ் அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் இருந்தால் அவங்க படிக்க மாட்டான் சார், அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தருவோம். 2 months ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் இங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணி அவங்களுடைய ஸ்டடி பற்றின விஷயங்களில் கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே பேட்டர்ன், இதுதான் எங்களோட சக்ஸஸ்க்குமே ஒரே ஒரு காரணம். இந்தியாவிலேயே முதல்ல CA/CMA கோர்சஸ்க்கு ஒரு ரெசிடென்ஷியல் கான்செப்டில் ஃபுல் டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் தான். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதின்ற இடத்துல அமைச்சிருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் மோர் தென் எவ்ரி திங் அந்த குவாலிட்டி மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அது ரொம்ப அழகாக இத்தனை வருடமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்கீங்க. ஐம் ஷூர் அதை பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.